எந்த மழையும் பெய்யலம்மா. நீங்கள் உட்காந்துருக்க தாழ்வான பகுதி. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? தாழ்வான பகுதியில் வந்து நம்ம போகக்கூடாது. இப்போ வேளச்சேரி இருக்குது. வேளச்சேரிலாம் அங்கே தாழ்வான பகுதி. அதில் தகுதியற்றது இப்போ மேலை நாடுகளாக இருந்தால் அது தகுதியற்றது நான் வெளியே வாங்கினேன் அவனே பிளாட்டு கொடுத்து வெளியே நகர்த்திடுவாங்க. வளரும் நாடுகளில் அது மாதிரி நடக்குது. இந்த இடம் வந்து இப்போ உங்களுக்கு அமெரிக்காலாம் ஒரு சில பகுதியில் நியூ ஜெர்சி மாகாணம்லாம் வந்து ஒரு டவுனே மாற்றிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்னமும் சீ லெவல் கூட வந்து கடல் மட்டம் உயர்ந்துருச்சு, தாழ்வான பகுதியில் இருக்கீங்க, எதிர்காலத்தில் ஆபத்து வந்தால் நீங்கள் முழிகிறீங்க, எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லி அவங்களே இடம் கொடுத்து பொருளாதாரம்லாம் கொடுத்து நியூ டவுனை மாற்றிட்டாங்க. அவங்கள்ட்ட வல்லமை இருக்குது. இப்போ நான் வேளச்சேரியை வெளியே வேறு இடத்துக்கு போகணும். அரசு வந்து அவங்களே அவ்வளோ பெரிய வெளியே எடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி வீட்டு வசதி கொடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி எல்லா ஆதாரங்களையும் கொடுக்க முடியுமா? இது பெரிய 100-150 கோடி ஜனத்தை உள்ள நாடு. அதனால் இங்கே ரொம்ப கடினம். தாழ்வான பகுதி. இன்றைக்கி உங்களுக்கு வேளச்சேரிலாம் தாழ்வான பகுதி. அப்புறம் அடையாறு கூவம் இரண்டுலேயும் வந்து பின்னாளில் ஏழை எளிய மக்கள் வந்து குடியேறி இந்த நகர வாழ்க்கைக்காக குடியேறி எல்லாம் தாழ்வான பகுதியில் உட்காந்துருக்காங்க. அடையாறு கூவம் இந்த 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 பகுதியெல்லாம் உங்களுக்கு வந்து கடல் மட்டத்துக்கு இணையான பகுதி. ஓகே. கடல் மட்டத்துக்கு மேலே 1 இன்ச்சு தண்ணி அங்கே வந்தாலும் இங்கே வந்து பாதிப்பு வரும். அப்படி தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வேளச்சேரி வந்து ஏற்கனவே தாழ்வு பகுதி. அது எல்லாமே சதுப்பு காடுகளாக இருந்தது. வேளச்சேரி சதுப்பு காடுகளாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பள்ளிக்கரணன்னு கொஞ்சோண்டாக சுருக்கிட்டாங்க. ஒரு காலம் 40,000 ஏக்கர் இருந்த இடம். அது பெரிய வேளச்சேரி சதுப்பு காடுகள்லாம் அப்படியே உங்கள் நிலத்தை அப்படியே கொட்டி 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 மண்ணை கொட்டி கொட்டி எல்லாம் வாழ்விடமாக மாற்றிட்டாங்க.